வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சாய்ராம். வணக்கம். இன்றைய வீடியோ பதிவாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் தொடங்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் வெற்றி பெற தடைகளை விலக்க விநாயக பெருமானுடைய வழிபாட்டு முறையை தான் பார்க்க போகிறோம். இதோட தைப்பூசம் முதல் நாள் விரதம் ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது 9 நாட்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக முதல் நாள் விரதம் ஆரம்பிச்சிருக்கோம். இன்று சனிக்கிழமை சஷ்டி என்று தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் அப்படின்றது இறைவனுடைய கட்டளைன்னு நினைக்கிறேன். அதனால நேற்றுக்கு என்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி சிறப்பான முறையில் பூஜையெல்லாம் அழகாக முடிஞ்சிருக்கு. இது எல்லாம் தான் இன்றைய வீடியோ பதிவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம். பூஜைக்காக பூஜை ரூம் தயார் நிலையில் இருக்குது. முதல்ல நம்ம தீபம் ஏற்றி வழிபாட்டு முறையை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணணும்னு இருக்கேன். அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளையார் சுழி போட்டு பூஜையை ஆரம்பிச்சிடுவோம். தடைகளை விலக்கி வெற்றி தரக்கூடிய விநாயக பெருமான் பிள்ளையார் சுழி பூஜை முறை. பிள்ளையாருக்கே உரிதான இந்த பூஜை முறையில் நம்ம வீட்டில் விநாயக பெருமானுடைய சிலைகள் இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் பிரதானமானது என்னென்னா நம்ம மஞ்சளில் பிடிச்சி வைக்கக்கூடிய விநாயக பெருமான் தாங்க. அதனால் நான் பன்னீர் விட்டு மஞ்சளில் முதல்ல பிள்ளையாரை பிடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த செயலை நான் செய்ய போகிறேன். இந்த பூஜை முறை நீங்கள் 21 நாட்கள் எடுத்து செய்யணும். இப்போ நம்ம தைப்பூச விரத முறையை நம்ம இன்றைக்கே நான் ஆரம்பிக்கிறேன்றதுனால ஒரு சிலரால் 21 நாட்கள் செய்ய முடியலங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 9 நாள் செய்யுங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த 9 நாள் செஞ்சதுமே அடுத்து இன்னும் கொஞ்ச நாளும் செய்து இந்த 21 நாட்கள் நம்ம நல்லபடியாக செய்து முடிச்சிடணுன்ற எண்ணத்தை பிள்ளையாரே உங்களுடைய மனசில் வர வச்சிருவாருன்னா பாருங்கள். அழகாக நான் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் ஒன்று சொருகி அழகாக வெத்தலை மேலே வச்சு நான் பூஜை அறையில் வச்சுட்டேன். அவரை மனசார வேண்டிக்கிட்டு குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு இதுக்கப்புறம் நான் அபிஷேகம் பண்ண போகிறேங்க. இந்த அபிஷேகம் நான் பிரதானமாக வேலுக்கு செய்யணும் அப்படின்றத மனசுக்குள்ளே இருந்தது. அதனால் நம்ம வேலுக்கு செய்கிறோன்றதுனால நம்ம விநாயக பெருமானோட பூஜை முறையை நம்ம எடுத்துருக்கோன்றதுனால பிள்ளையாரையும் நம்ம இதில் சேர்த்துப்போம் அப்படின்றதுனால தான் பிள்ளையாரை வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வஜ்ரவேல் வேல் அதுக்கப்புறம் சஸ்திரபந்தம் எந்திரம் எல்லாமே எடுத்துகிட்டு, ஏன்னா மொத்தமாக ஒட்டுக்காக நம்ம செய்த பலன் நமக்கு கிடைக்கும். சஷ்டி அன்னைக்கு இந்த பூஜை முறை வேறு நம்ம ஆரம்பிக்கிறோன்றதுனால அபிஷேகம் செய்யணும்னு எடுத்துருக்கிறேன். நான் 9 நாட்கள் தொடர்ந்து அபிஷேகம் செய்யணும்னு நினைக்கிறேங்க. அதனால் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அபிஷேகம் செய்யணும் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் இன்றைக்கி முதல் நாள் பால் மட்டும்தான் சேர்த்து நான் அபிஷேகம் செய்ய போகிறேன். தைப்பூசம் அப்படின்னாலே வேலுக்கு தான் மிக மிக முக்கியத்துவம். ஏன்னா ஆதிபராசக்தி ஞானவேல் ஆகிய வேலை முருகப்பெருமானும் கொடுத்த ஒரு அற்புதமான திருநாள் தான் தைப்பூசம். வள்ளியை மனமுடிந்த நாளும் சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேலுக்கு நம்ம உருகேற்றும் வகையில் நம்ம வேலுக்கு தொடர்ந்து இந்த தைப்பூச விரதம் இருக்கக்கூடிய இந்த 9 நாட்களில் நம்ம தொடர்ந்து அபிஷேகம் செய்து கொண்டு வர நிச்சயமாக நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். அதுவும் நம்ம விநாயக பெருமானையும் நம்ம முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நம்ம அவரையும் சேர்த்து நம்ம வழிபாடு செய்ய அனைத்துமே ஜெயமாகுங்க. நான் அழகாக பால் எடுத்து வச்சு முருகப்பெருமானுக்கு வள்ளி அம்மாவுக்கு வேலுக்கெல்லாம் சிறப்பாக அபிஷேகம் செய்து முடித்தேன். நீங்கள் எப்போ அபிஷேகம் செய்யும் போதும் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரம் சொல்லிக்கிட்டே நம்ம அபிஷேகம் செய்கிறது ரொம்ப சிறப்புங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகலை, நல்ல வரன் அமையலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த தைப்பூச விரதம் இருந்து நீங்கள் மனசார வள்ளி அம்மாவை வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மனம் போல மாங்கல்யம் அமையும். தாயார் ரொம்ப ரொம்ப இலகிய மனம் கொண்டவங்க. வள்ளி அம்மாவையும் சொல்கிறேன், தேவயானி அம்மாவையுமே சொல்கிறேன். அதனால் இது ரொம்ப ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நமக்கு இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் காப்பு கட்டியிருக்கீங்க, மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இது எதுவுமே என்னால் பண்ண முடியலமா, என்னால் விரதம் மட்டும் தான் இருக்க முடியும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் சரி, இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட விரதத்தை தொடரலாம். தீபம் ஏற்றியாச்சு, அழகாக அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு சாமி ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம பிள்ளையார் சுழி 21 பிள்ளையார் சுழிகள் போட போகிறோம். எப்படி என்னன்னு பார்ப்போம். பிள்ளையார் சுழி போடுறதுக்கு முன்னாடி பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் உங்களோட இஷ்ட தெய்வம் குருமார் எல்லாரையும் மனசாரே வேண்டிக்கோங்க. ஏன்னா ஒரு 9 நாள் ஆனாலும் சரிங்க, அதை எந்த விதமான தடை இல்லாமல் நம்ம செய்யணும் இல்லையா. தடைகளை விளக்கக்கூடிய பூஜையாகவுமே இந்த பூஜையானது உங்களுக்கு அமையும். அதனால் நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் பிள்ளையார் சுழி போட ஆரம்பிச்சிருங்க. எனக்கு இங்கே பூஜை அறையில் இடம் இருக்குன்றதுல அந்த இடத்த நான் பன்னீர் போட்டு தொடச்சிட்டேன். இப்போ அந்த இடத்துல நான் பிள்ளையார் சுழி போட போகிறேன். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இட அமைப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேட் மாதிரி எடுத்துக்கோங்க. பிளேட் மாதிரியோ மன மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் சுத்தமாக தொடச்சிட்டு அதில் நீங்கள் போடுங்க. பிள்ளையார் சுழி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஊ மாதிரி போட்டுட்டு கீழே 2 கோடு வரையணும். ஒரு சிலர் 1 கோடு போடுவாங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த 2 கோடு போடுறது அதனுடைய முழுமையாக நம்ம பிள்ளையார் சுழி போட்டதுக்கான அர்த்தம். அதனால் 2 கோடு போட்டுக்கோங்க.
இப்போ வந்து 21 போட போகிறோம். அதாவது 21 நாட்கள் நீங்கள் இந்த பூஜை செய்தாலும் சரி, 9 நாட்கள் நீங்கள் எடுத்து செய்தாலும் சரிங்க, 21 பிள்ளையார் சுழிகள் நாம் இப்போ போடணும். இது வந்து சுத்தமான பச்சரிசியில் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கோல மாவில் கொஞ்சம் பச்சரிசி கலந்தது அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுங்க. வெறும் பச்சரிசியில் தான் நம்ம வந்து போடணும். ஏன்னா இதை மறுநாள் நம்ம இது ஒரு நாள் முடிஞ்சிருச்சா, 2வது நாள் வந்து போடும்போது இதை வந்து அழகாக தொடச்சி எடுத்து ஒரு செடி கடியிலையோ இல்லை காக்கா குருவி இந்த மாதிரி பசுமாட்டுக்கும் அந்த மாதிரி போட்டுருங்க. அதாவது கால் படவே கூடாது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு போட்டுட்டு திரும்பவும் புதுசாக வந்து நம்ம இந்த பிள்ளையார் சுழி போட போகிறோம். நீங்கள் எத்தனை நாள் இந்த பூஜை செய்தாலும் சரி, தினமும் புதுசாக நீங்கள் வந்து இந்த பிள்ளையார் சுழி போடணுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. அந்த இடத்த வந்து கால் படாத மாதிரி நம்ம இருக்கணும். அதனால தான் ஒரு மனையிலையோ இல்லை ஒரு பிளேட்டோ அந்த மாதிரி ஏதோ சம்திங் வச்சுக்கோங்க. இல்லை பூஜை அறையில் உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தொடச்சிட்டு போட்டுக்கோங்க. மறுநாள் இதே போல் அதை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக போட போகிறோம். இப்போது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இதை நீங்கள் பச்சரிசியில் எனக்கு போட வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம பச்சரிசி மாவு கோலம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் இடையாக போட்டுருங்க. மறுநாள் ஈரத்துணி போட்டு தொடச்சிட்டு திரும்ப அதே போல் பச்சரிசி மாவுலேயே நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? ஒவ்வொரு பிள்ளையார் சுழிக்கு மேலேயுமே மஞ்சள் குங்குமம் பொடியாக இருக்கிறத வச்சுக்கோங்க. ஏன்னா இழைச்சிட்டு அது போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் ஒவ்வொரு பிள்ளையார் சுழி போடும்போதும் நீங்கள் கண்டிப்பாக கணபதி மந்திரம் சொல்லலாம். ஓம் கம் கணபதியே சொன்னாலும் சரி, இல்லை காயத்ரி மந்திரம் சொன்னாலும் சரி. விக்னேஸ்வராய நமஹ, விக்னேஸ்வராய நமஹ, ஓம் கஜகர்ணாய நம, ஓம் சுமுகாய நம, ஓம் ஏகதந்தாய நம. விநாயக பெருமானுடைய 16 நாமங்கள் இருக்கும். அந்த 16 நாமங்கள் ஒவ்வொன்றா சொல்லி சாமி வந்து அந்த ஒவ்வொரு பிள்ளையார் சுழிக்கும் அழகாக நீங்கள் பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்திருங்க. இதுக்கப்புறம் நான் நெய்வேத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் பொரிக்கடலை இதை தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப எளிமையானவர் தான் விநாயக பெருமான். நம்ம வீட்டில் இருக்கிறத கொடுத்தாலே அன்போடு கொடுத்தோம் அப்படின்னா அழகாக சாப்பிடக்கூடிய தெய்வம். அதனால் நீங்கள் முதல் நாள் செய்கிறீங்க, நீங்கள் நிறைய பால் பழம் ஸ்வீட் எல்லாம் செய்து நீங்கள் அவருக்கு வழிபாடு செய்தாலும் சரி, இல்லை நம்ம ஒரு அவல் கடலை வச்சாலே போதுமானது. அப்புறம் இப்போ இந்த பூஜை முறை நீங்கள் வந்து நிறைய பேர் கடன் பிரச்சனைக்காக நான் பிள்ளையாரை வழிபாடு செய்கிறேன், கொடுத்த கடன் வராமல் இருக்குது, நிறைய கடன் பிரச்சனையில் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தோரண கணபதி வழிபாட்டு முறை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் மூல மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் வந்து 9 முறை பாராயணம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் விநாயகர் அகவல் வந்து பாராயணம் செய்யலாம். நான் எப்போவுமே மகா கணேச பஞ்சரத்ன ஸ்லோகம் வந்து பாராயணம் செய்கிறது என்னோடய வழக்கம். அதனால் இந்த பாடலை பாடி நான் விநாயகர் பெருமானுடைய வழிபாட்டு முறை அழகாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் முருகப்பெருமானை தான் அவருக்காக வந்து நம்ம படிக்கக்கூடிய சங்கல்பமாக நான் வேல் விருத்த பாடல் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். அதனால் வேல் விருத்த பாடல் வந்து தினம் ஒரு பாடல் நீங்கள் பாராயணம் செய்தாலும் சரி, இல்லை ஒரே நேரத்தில் நீங்கள் 10 பாடல் பாராயணம் செய்தாலும் சரி, அதோட மயில் விருத்தத்தில் 11வது பாடல் நான் சொல்லியிருக்கேன், இதை நீங்கள் பாராயணம் செய்தாலும் சரி, அந்த மந்திரங்களை தொடர்ந்து வேல்மாறல் சஷ்டி கவசம் உங்களுக்கு நேரம் இருக்கிறத பொறுத்து நீங்கள் இந்த பூஜை முறையை அழகாக செய்து முடிச்சிருங்க. இந்த 9 நாட்கள் நம்ம தைப்பூசத்தோடு சேர்ந்து விநாயகர் பெருமானை மனதார வழிபாடு செய்யும்போது நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். எந்த விதமான தடைகள் இல்லாமல் வீட்டில் எப்போவும் சுபிக்ஷமான நல்ல செய்திகள் வீட்டுக்கு வரும். நல்ல செயல்கள் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே வந்து வெற்றி பெறும். நீங்கள் ரொம்ப மன திருப்தியோடு இந்த பூஜை முறையை நீங்கள் செய்து முடிக்கலாம். நல்லபடியாக முதல் நாள் ஆரம்பித்து வச்சுருக்கேன். பிள்ளையாரிடம் முதல் கோரிக்கையாக நாளைக்கு வேல்மாறல் பூஜை நல்லபடியாக சிறப்பாக நடந்து முடியணும். விநாயகர் பெருமானே முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்கணும். அதோடும் சிவன் பார்வதின்னு அவங்க குடும்பத்தோடு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செய்யணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுதல். விநாயகர் பெருமான் நிச்சயமாக அதை நிறைவேற்றி வைப்பார்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதோட இன்று எங்களுடைய திருமண நாள். நிறைய பேர் காலையிலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்து தெரிவித்த அனைத்து என் அன்பான சொந்தங்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாக இந்த கல்யாண நாள் என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. என்னங்க பூஜையெல்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே முழு நம்பிக்கையோடு நல்லபடியாக நீங்கள் செய்து முடிங்க. நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் ஜெயமாகும். விநாயகர் பெருமானோட அருள் வந்து பரிபூர்ணமாக அவங்க எல்லாருக்கும் கிடைக்கும். இல்லை நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். விநாயகர் பெருமானோட அருள் மட்டும் இல்லை, எல்லா தெய்வங்களோட அனுகிரகமும் குருவுடைய அருளுமே நமக்கு நிறைஞ்சு கிடைக்க விநாயகர் பெருமான் நமக்கு அருள் புரிவார். சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அற்புதமான பயனுள்ள வீடியோ பதிவு நம்ம சேனலில் வரும் அப்படின்றதுனால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளை ஞாயிற்றுக்கிழமை வேல்மாறல் பூஜை நடைபெறதில்லை. முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்க முடியும். வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. வாய்ப்பு இல்லாத அன்பர்கள் லைவ் போடுறோன்றதுனால 10 மணிக்கு மேலே தான் எப்படி பூஜையானது ஆரம்பிக்கப்படும். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தபடியே நீங்கள் வேல்மாறல் சஷ்டி கவசம் திருப்புகள் இது எல்லாம் நம்ம பாராயணம் செய்து நல்லபடியாக நம்ம பூஜை முறையை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பார்க்கலாம். முருகனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நான் அன்போட தெரிவிச்சுக்கிறேன். சரி, நாளைக்கு நம்ம வந்து லைவ்ல பார்க்கலாமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.